வாழைக்காய் குழம்பும் தூதுவளாயில சம்பல். இப்போ நாங்கள் குழம்பை கொண்டு அடுப்பில் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையானது தேசிக்காய் புளி, வெங்காயம், உப்பு. சரி வடியா கொதிச்சு வருது. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் சனு. இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா, மட்டக்களப்பு மாவட்டம் சுரபணியடி வீட்டில் நாங்கள் அந்த முற்றத்தில் இருந்தால் நாங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு சுவையான சாப்பாடு உண்டு சமைக்க போகிறோம். ஆமாம், தூதுவளையில அரைச்சி அப்போ விளங்கித்தேன் கொஞ்சம் பேருக்கு. தூதுவளையில நாங்கள் சம்பா போட போகிறோம். இப்போ எங்களோட தோட்டத்தில் ஒரு வாழை காய் நிற்கணுமா, அதுலேயும் ஒரு 6 காய் உண்டு. நாங்கள் 5-6 டைம் பரவாயில்ல. வாழைக்காய் குழம்பும் தூதுவளாயில சம்பல். இப்போ தூதுவளாய் மரத்தில் நாங்கள் பறிக்க போகிறோம். ஓகே, இது நம்ம இதை பறிப்போம் ரதியம்மா. முதல் வாழைக்காயை பறித்து வெட்டி அதுக்குள்ளே இந்த உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சு போட்டு போயிட்டு தான் திரும்ப தூதுவளாயில நமக்கு பறிக்கணும் சாக்கில். ஓகே, வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் காணொலியில் பகிர்ந்து கொள்ளுவோம் அன்புள்ள மக்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நாங்கள் வந்து வாழைக்காய் வெட்ட போகிறோம். வாழைக்காய் வெட்டுறதுக்கு தேவையான ஆயுதத்தை எடுப்போம். ஆமாம், வாழைக்காய் இந்த இருக்குமா முட்டத்துலையா மண்டை வெட்டினது இல்லையா? எத்தனை காய் வேணும் மண்டைக்கு? எத்தனை காயண்டில் குழம்புக்கு தானேமா. தயிர் இருக்கி, மரக்கறிக்கு தயிர் எல்லாம் புட்டு சாப்பிட்டா நல்லா. ஓமா அதுங்க இந்த முண்டனிக்கு கை கவனம். மூண்டு என்ன மூண்டா வட்ட? பட்டுங்க. எத்தனை வட்ட ரதியம்மா? பட்ட நீ அது ஒரு சீப்பு எடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு 4 ஓட்டுங்க. 2 3 4 நடுவில் ஓட்டாதான். ஓமா, நடுவில் போடுங்க கவனா. 2 வட்டி வச்சா பழுத்துரும். வக்கை மரத்துலேக்குள்ள சீப்பு ஓட்டுறது கஷ்டம் தானே. ஆமா, சரிம்மா. ஓகே, பரவாயில்ல. அதை கட் பண்ணி எடுத்து 4 காய். ஆமா, அது பரவாயில்ல, அதை எடுங்க. ஆமா, சிக்கன். இந்த நமக்கு ஒரு வாழை இலை வேணுமா? வாழை இலை ஒன்று சீவுறதுக்கு எந்தரிக்கு ஒரு தரப்பு எடுத்தா காணுமா? இந்த அரிக்குமா? சரி சரி, அதை விட்டுங்க. சின்ன வாழை குரோட்டிக்கு பார்த்தீங்களா? இந்தா வாங்க. இந்த பப்பாசி பூ பப்பாசி வாழைக்காய் அளவுக்கு வாழைக்காய் வந்து உப்பு தண்ணியில் காலி போடும். சட்டியும் எடுத்தாச்சு. வாங்க, தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சா? உப்பு எல்லாம் இருக்குமா? வட்டி வச்சு போட்டு நம்ம தூதுவளாயில ஆயணும். பட்டுவோம் எப்படிங்க நான் பட்டுறேன். அளவுக்கு தேவையான தண்ணி போடணும். உப்பு தண்ணி, உப்பு மஞ்சளும் போடணும் அதிகமா. மஞ்சள் போடணும். மஞ்சள். ஓகே, மஞ்சள் போட்டாச்சு. மசாலா எடுக்கிறதுக்கு. ஓகே,
உப்பு காணும் மறதியம்மா தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் விடுவோம் இன்னும் அப்புறம் தான் கசரை எடுக்கும். ஓகே இப்போ தண்ணி கொஞ்சம் நயமாக விட்டால் தான் கசரை எடுக்கும். நாங்கள் கொஞ்சம் இதாக சாப்பிட்டு கொஞ்சம் ஜீவனா கசரை கூட எரிக்கும். கசரை கூட எரிக்கும். 50 எடுக்கலாமா இது? ஓ இந்த வெள்ளைக்கறிக்கு நல்லா இருக்கும். வாழைக்காய் வெள்ளைக்கறி அது கோயில் வெளியே அந்த அன்னதானம் கொடுப்பாங்க அந்த டைமில் வாழைக்காய் வெள்ளைக்கறி ஸ்பெஷல். நல்லா இருக்கும். நீ ஃபுல்லாக கோயில் தானே அதிகமாக வளைச்சி வளைச்சி போய்தான் அதுக்கு ஒரு சீசன் வரும் வேணே ஒரு பட்டி போடணும். ஓகே வாழைக்காய் வாழைக்காய் என்னென்ன அதிகமாக குழம்பு வைக்கிற? பருப்பு போடலாம். பருப்பும் வாழைக்காயும் குழம்பு. ஃபஸ்ட்டுக்கு பருப்பு போட்டு அவிய வைக்கிற இல்லை வாழைக்காய் அவிய வைக்கிற? வாழைக்காய் பருப்பெல்லாம் போட்டு கூட்டி வைக்கலாமா? ஒருமிக்க வைக்கிறேனே. ஓகே கை கவனம் பிரதியமா. கறிவாழை தானே இது? கறிவாழையும் பழுத்த இப்போ ஒரு 4-5 கிலோ நிற்கிறதுல இன்னும் எப்பயும் போட்டிக்கு. வாழைக்காய் பொரிச்சா நல்லா ருசியாக இருக்கிறோம் தெரியுமா? வாழைக்காய் பொரிச்சல் நல்லா இருக்கும். காத்தா இருக்கிறேன் இன்றைக்கு. நல்லா காற்று. ஆனால் கொஞ்சம் மழை மூசா பார்த்தா இருக்கு. மழை பெய்ஞ்சாலும் பெய்யும். தண்ணி விட்டுட்டு வந்த பயிருக்குள்ள வெள்ளாமை சீசன் தானே இப்போ இடைக்கிட வெள்ளாமைக்கும் மழை தேவைதான் அதிகம். இல்லாட்டி வறண்டு போயிடும். எத்தனை காய் போட நம்ம சமைக்க? நம்ம போடுவோமே எல்லாத்தையுமா பார்த்து போடுவோம், கணக்குக்கு போடுவோம். இது அப்படியே வச்சாலும் பழுத்து போயிடுண்ணே. நல்லா முத்திட்டு நிறமா இருக்கு அதில். ஓகே இப்படி வந்து கழுவணும். மஞ்சளும் உப்பும் போட்ட தண்ணியில் வழியாக வந்து வழியா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மாமா. அதை கசரை எடுவாடுட்டேன். இது நல்லா வட்டி எங்க பிடிக்கணும் வழக்கம். அது அவிஞ்சாச்சுன்னா போயிடும், கூலாக போயிடும். தயிரும் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஓகே இப்போ நாங்கள் தூதுவளையில் சாம்பல் நம்ம பறிச்சு தருவோமா? எவ்வளோ இடத்துல இருக்கிற அதிகம்மா? பக்கத்தில் ஆகிக்கணே. ஓகே தூதுவளை சாம்பல் கறிக்கு முள்ளல்ல அது இதானே. ஓகே உனக்கு தான் இருக்கேனே.
கத்தியெல்லாம் மட்டும் கத்தரிக்கோள் ஆள் முள்ளு தானே சின்ன மரம் மனண்டல்லாமா ஓ வளர்ந்துட்டு முதல் வெட்டுனது வளர்ந்துட்டுமா இது ஆயும்போது பார்த்து ஆயணும் என்ன முள்ளு இலையில முள் இருக்கு மாடு சாப்பிட்டு ராவில வந்த மாடு பின்னுக்கு முள் இருக்கு முன்னுக்கு முள் இருக்கு ரெண்டு சைடு முள் இருக்கு பார்த்தாயணும் இல்லாட்டி கையில கொத்தி போட்டுரும் ஓ இது என்ன மரம் அதிகமா இந்தாக்கிறது சூரப்பழம் சூரப்பழம் அதைத்தானே பார்த்தினா முள்ளா கிடக்கு அதுவும் வீடியோ எடுக்கிறாள் காட்டையில் வீதி எடுக்கிறாள் நம்மட விது இதுவுக்குண்டே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லையாம் கோயிலுக்கு போனாம் போனாடா கோயிலுக்கு இரவு பக்கத்தில் கோயில் தானே அதான் போயிருக்காரு இப்போ வளைச்சி கோயில் தானே ரத்தியம்மா அதில் வந்து என்ன செய்கிற அடுத்த போய் நிற்க தானே வேணும் கடமுடினே இந்த பிஞ்சு தானே ஆயணுண்ணே மேல் தலைப்பு அதெல்லாம் என்கிட்ட கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முள் கொஞ்சம் முத்தி இடிக்கி இது கத்தியால் வெட்டே இல்லை அதிகமாக கத்திரிக்கோளம் எல்லாம் மட்டும் கத்திரிக்காய் வெட்ட ரெண்டாவும் பிடிச்சி வெட்டணும் கத்திரிக்கோளம் ரெண்டு வெட்டலாம் நல்லா சம்பளம் ஓ அரைக்கணும் அதை அப்படியே அரைச்சி செஞ்சால் நல்லா அரைக்கும் நம்ம அரைச்சி சம்பளம் தானே கூட போகிறோம் அம்மியில் இது வந்து காட்டுறோம் நாங்கள் படம் தூதுவளை பழம் அது சாப்பிட்றா இல்லை இல்லை பருப்பு காய வச்சா நம்மளோட கூட போடலாம் அதிகமா தூதுவளை பாட்டோன்னு படிங்க படிங்க எனக்கும் தெரியாது அதான் பிரச்சனை தூதுவளையில் அரைச்சி மணிக்கணக்கா அதானே அப்படிதான் மேடம் அந்த பாட்டு ஃபுல்லாக தெரியாது அதான் பிரச்சனை எனக்கு ஆபத்து தடுக்கிறது நம்ம அரைக்கும் போது படிப்போம் சரியா ரதியம்மாவின் பாடலுக்கு வெயிட் பண்ணி தெரியுங்க நான் படியாடு நம்ம விதைச்ச பயிர் ஒரு தரம் காட்டணுமா நம்ம ஒரு வீடியோவில் மேக் பண்ணுவோம் அதையும் ரதியம்மாவோட வயல் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு காட்டுறதானு மக்களுக்கு தண்ணி விட்டு தோண்டிக்கும் நல்லா வளர்ந்துருக்கீண்ணே இப்போ பயிர் வரைகிற நேரமா போ உங்களை விடிக்கா இல்லை ஓகே நான் இங்கே பார்த்து விட்டுறேண்ணா ஓகே இது அதிகமாக வாங்கிட்டு வந்துக்காங்க அங்கால கொஞ்சம் ஆஞ்சிடிக்காம் காணமா ரதியம்மா இது வந்து கந்த பார்த்து எடுக்கணும்ண்ணே முள் இல்லாமல் நம்ம சின்ன ஃபேமிலி தானே பார்த்து நம்ம தேவையான அளவுக்கு அரைச்சி எடுப்போம் ஓகே வாங்க ஓகே வந்து அழகாக வந்து தூதுவளையை அரைச்சி எடுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடியாக கழுவி இந்த கந்தை பார்த்து எடுக்கணும் முள் இல்லாமல் ஹலோ முள்ளு தானே நடுவில் இருக்கிற இலையெல்லாம் தண்டெல்லாம் ஓகே நல்ல முள் இல்லை இல்லைண்ணே அதுதான் இதை எப்படி எடுக்கிறேன் கை
வாழைக்காய் வெட்டின கை. ம். இந்த தடுமாறு சளி இருந்த ஐயா நல்ல இது தூதுவளை. சில அம்மா பிள்ளைகளுக்கு இப்போ தடுமல் அது இது ரெண்டாஞ்சு தூதுவளாயில் அம்மன் தாஞ்சி சம்பை போட்டு கொடுக்குறேன். நல்லா இருக்கும் என்ன? ஓ தட்டி புளிஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு தடமல் வந்த நேரடியாக வரையுமா தேசியில் இருக்கேன் தேடுறேன். தேசியிலே சுடுநில விட்டு அவிச்சு விட்டு அப்படியே குடிச்சாது ஒன்றும் போடுறல தேசியிலே மட்டும் தான் போடுறேன். இல்லாட்டி செங்கல் இருக்கலா செங்கல்ற தூளை வந்து இடிச்சு விட்டு தண்ணிக்குள்ளே ஓட்டா சரி பறந்து போகும். நல்ல கைப்ரோலியில் இருக்கலாமா அது நல்லது. ஆனால் கட்ரோலிங்கல் அவ்வளோ இல்லை அதிகமாக முதல் ஒரு காலத்தில் இருந்தது இருக்கா இந்த காடு மாய ஒலிம்பி கிடக்கு தங்கச்சி. ஓகே நாங்கள் சரி 2 கட் பண்ணி முடிய காட்டுறோம் வேணே. ஓகே இப்போ வந்து நாங்கள் கந்தை பார்த்தாச்சு. நல்லா கந்தை பார்த்து கழுகு எடுக்கம்மா எடுக்கும் இவ்வளோ சம்பல் கரைக்கிறதுக்குமா. ஓகே அதிகமாக தூதுவளையில் புளியெல்லாம் போட்டு சமைச்சு எடுத்தா இதில் தான் சாப்பாடு நமக்கு. புளியிருக்கி தேசி புளி தானே? தோடம்புளி தேசி புளி எல்லாம் நல்ல. நாங்கள் தோடம்புளி கொண்டு வச்சிருக்கோம். மஞ்சள் கலர் உறைஞ்சி பழம் மாதிரி தான் இருக்கும். லெமன் அது என்ன லெமன் தோடு. ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்ய அரைக்கணும். குழம்பை கூட்டுவோம்மா. குழம்பை கூட்டி போட்டு அரைப்பேன். ஓகே கழுவி எடுக்கணும். கலர் மாற்றி வைக்கலாம் மஞ்சள் கலருக்கு போய் கசர் இருக்காது. இப்போ கசர்லாம் போயிருக்கும் நல்லா ஊறித்து. ஓகே ஒரு கழுவணும் இன்னொரு அணியில் 3 பேரை கழுவணுமா? 3 பேரை அணியில். ஓகே நாங்கள் எங்கே சட்டிக்குள்ள போட போகிறோம். ஓகேவா இல்லை ஒரு தூரம் கழுவணும் போ சட்டிக்குள்ளே கழுவி போடனே. ஓகே வடிவாக சட்டியை வந்தபடியாக கழுவுனதுக்கு பிறகு இன்னொரு தண்ணியில் ஒரு தண்ணியா 2 தண்ணி இல்லையா? ஒரு தண்ணியில் அழுவுற அதிகமாக 2 தண்ணி இல்லையா கழுவா தெரியுமே. நல்லா கசாரம் எடுத்துக்கோமா. வாழைக்காயில் விளையாட்டு தேவைக்கு அழகான வெங்காயத்தை போடுவோம். ஓகே வெங்காயம் காண மாதிரியுமா? வெங்காயம் நயமாக போட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்குள்ளே வந்து அளவுக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட போடுவோம். மரக்கறியானியமா மிளகாய்த்தூள் போடுவோம். அது தேவையான மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் பால் உப்பு போடணும். போகிறோம் உப்பு ஃபஸ்ட்டுக்கு உப்பு போடுவோம். ஓகே தேவையான உப்பு. பாலை தான் ரெடியாக்கி வச்சுட்டேன். பாலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம். பால் இருந்தால் வச்சிருக்கேன் பாருங்கோ. ஓகே இந்த பாலாக இருக்கு மாதிரி கணக்கு வச்சுக்கணும். ஓகே அதிகமாக வச்சா கணக்காக தானே இருக்கும் எல்லாமே. இப்போ நாங்கள் குழம்பை கொண்டு அடுப்பில் வைக்க போகிறோம். ஓகே அவ்வளோதான் சிம்பிளான முறை. முறைகள். ஓகே ஓகே
நாங்கள் அடுப்பில் ஏற்ற போகின்றோம். ஓகே வாங்க அடுப்பில் ஏற்றுவோம். அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டிருக்கிறது. நம்மளை கிணிக்கு வாழை எரிஞ்சு தானே. நல்லா பற்ற வச்சாச்சு. ஓகே நல்லா பத்துது. பத்தட்டு நம்ம கொதிச்சு இறக்கா புளி விட்டா சரி இப்படி விடுவோம். அதுக்கு இடையில நம்ம இதை தூதுவளை அரைச்சி எடுத்துருவோம். வேணே ஓகே. தூதுவளை இலை. ஓகே இதுக்கு தூதுவளை எடுக்கணும். ஒரு கணக்கு தேவையான தேங்காய் பூ எடுக்கணும். மஞ்சள் எடுக்கணுமா? மஞ்சள் தேவையில்லை. உப்பு தான் போகணும். உப்புக்கல் எடுக்க போகின்றோம். ஓகே இதுக்கு என்ன உதவியமா? இதுக்கு தேவையானது தேங்காய் புளி, வெங்காயம், உப்பு, தேங்காய், தூதுவளை இலை. அதான் முக்கியம். அது நாங்கள் உப்புக்கல் அளவுக்கு எடுத்துக்கோம். ஓகே அளவுக்கு எடுத்தாச்சு. மிளகு தேவையான கொச்சிக்காய் வேணும். கொச்சிக்காய், பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். சரி ஓகே. ஆனால் மாங்காய் பொடி இருந்தாமா அது ஆயிடாதேம்மா. மாங்காய் பொடி அரைக்கணும். இப்போ வந்து அரைக்கணும். வேணே தண்ணியும் தேவை. ஓகே போமா வாங்க போவோம். வடிவா வந்து நம்ம அரைச்சி எடுப்போம். கொச்சிக்காய் ஓட போகிறேன்னா ஓகே கொச்சிக்காய் வெஸ்ட்டுக்கு வந்து இடிச்சு எடுக்கணும். பச்சை மிளகாய் மிளகாய், ரெண்டாவது உப்புக்கல். உப்புக்கல் வெஸ்ட்டுக்கு ரெண்டையும் வந்து தட்டி எடுக்கணும். என்ன தடுக்கிறோம்? ஏன் நம்ம கையும் போகிறோம். தூதுவளாவும் வேகத்தில் வரப்போகுங்கள். இலை வெங்காயம் அப்போ கடைசியா கடைசிலம்மா அப்படி நெசிஞ்சு போகுதுன்னு பார்த்தியா? கை பிளண்டர் கரண்ட் பிளண்டர் இல்லை. சரியில் நேரம் ஓட்டுது. வேற அதிகமாக ஒரு பாட்டுன்னு படிக்கப்படாது. நான் படிக்க நீங்கள் அப்படி அரைங்கலாம். தூதுவளையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூதுவளையில அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. துண்டாமணி விளக்கு துண்டை விட்டு எரிய வச்ச உன்முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. அப்படி எதுவுமே அவ்வளோதான் வரிகள் தெரியும். நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தனா தூதுவளை இலைய அரைச்சி அப்படி இலைய அரைக்கணுமா? ஓகே ரதியம்மா நீங்கள் அரைச்சி தெரியுங்க. நான் அப்படியே கையோட வந்து அடுப்பு கொஞ்சம் மூடிட்டு வரேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் தான்மா ஜம்பருக்கு. நல்லா இருக்கு சின்ன வெங்காயம். நல்லா நெசிப்பட்டு வருது என்ன?
அங்கே சாணு பாட்டோட இது ஈரான் அடுப்பு மூட்டம் அதிகமாக. நம்மட வீட்டுக்கறினே மரத்திலே உடனே ஆஞ்ச கறி. கடுமையாக அரைவிடக்கூடாது. ஓ அடுத்து நம்ம தேங்காய் பூ அதிகமாக அடாவுக்கு தேவையான தேங்காய் பூ. தேங்காய் பூ போட்டதுக்கு அப்புறம் கடைசியில் வெங்காயம் போட்டாச்சா? வெங்காயம் போட்டாச்சு. தேய்ச்சி புளியா கடைசியில் விட்றேன். ஆமாம் தேசி புளியை விட்டு எடுத்தா வேறு லெவல். நாவுக்கு ருசியான தூதுவளை. என்ன அதிகமாக நீ ரெடி நான் ரெடி. தூதுவளையில கடைசியில் பாருங்களேன் ஆறாருக்கு வாய் விடுது. அடுப்பை பார்த்தீங்களா ரதியம்மா? அப்படி பார்த்தேன். ஆமாம் பட்டு நல்லா வந்து கடைசியாக வந்து தேய்ச்சி புளி விட போகிறோம். லெமன் தோடு பார்த்தீங்களா? லெமன் சரியா மஞ்சள் கலர்ல அதே மாதிரி பிரிஜோட்டு ஆஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். மச்சால்கிட்ட எங்கட தங்கச்சிட அம்மம்மாட விட்டே இருக்குதானே. ஆனால் அது உண்மையாக சரியா புளிடாது. நல்லா இருக்குண்டா. புளி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதிகமாக எனக்கு காய்ச்சல் குணமாக இருக்குது. நல்ல சாப்பாடு உண்டாக்கி நல்லா இருக்கும். சரி ரெடி ஆயிட்டுன்னு. ஓகே சம்பளம் அரைக்கிடுங்க. வேற லெவல். ஓகே ஓகே தூதுவளையில வேலை முடிஞ்சு இப்போ கழுவிட்டு நம்ம வந்து இப்போ குழம்ப பார்ப்போம். தண்ணி எடுத்து கறி கழிச்சு தினமோ கறி வடியா கொதிச்சு வருது. இல்லை அவஞ்சிட்டா ரதியம்மா கொதிச்சு வருது. பழப்புளி விடணும். பழப்புளி விடணும். பழப்புளி விட்டு ஒருக்கா கிண்டி விடணும். கரைஞ்சி விடணும் பழப்புளி. சுட சாப்பிட்டா அரைஞ்சிட்டு போடுதுண்ணே. வாழைக்காய் அரைஞ்சிட்டு. ஓகே இப்போ வந்து கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலையை போட்டு இறக்கணும். சரி நல்லா கொதிச்சிட்டு அவிஞ்சிட்டு வடிவா நல்ல கூட்டு ரதியம்மா. ஓகே இப்போ வந்து நாங்கள் இறக்க போகிறோம். இறக்கி முடிய சாப்பிடக்குள்ள வீடியோ தொடர்றோம். ஓகே இப்போ வந்து எல்லாம் சமைச்சு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. நாங்கள் தூதுவளை இல்லை அடுத்த வாழைக்காய் குழம்பு அடுத்து வந்து தயிர் அங்கே வாழைப்பழம் இருக்கு. வாழைக்காயில நம்ம சொல்லணுமா என்ன தெரியுமா? இது கதளிப்பழம். மற்ற சிங்கப்பூர் கதளிப்பழம். வாழைக்காய் இருக்கு வாழைப்பழமும் இருக்கு. அதுதான் சொல்றேன் நான். அதே மற்ற இன்னொன்று வாழை இலையே சொல்லலையே. வாழை இலை இருக்கு. ஏண்டா இந்த சாப்பாடெல்லாம் அந்த சேர்த்து ஒரு மனம் உண்டு. அந்த விரத டைம்ல சாப்பிடுவாங்க. அந்த ஒரு ஃபீல் வருது. விரதம் அதாவது இந்த விரத டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த பால் பழம் இருக்கும். இந்த பழம் இந்த தயிர் பாலோட சாப்பிட்றேன். தலைப்பால் பிழிஞ்சு இருக்கும். ஓகே சாப்பிடுவோம் மறதியம்மா. ஓகே சாப்பிடுப்போம் வாங்க. நான் சாப்பிட அதிகமாக சாப்பிடுவோம். ஓகே நான் சாப்பிட்டுட்டானே காணாயிரா கொஞ்சம் சிக்கல் தானே. அது நல்லா இடிஞ்சரிசி சாப்பிடலாம் கூட. சோப்பரிசிமா அதான் சிவப்பரிசியில் இடிஞ்சரிசி குருணல் எல்லாம் அடுக்கணும் மிக்ஸ் பண்ணணும். சம்பளுக்கு அந்த மாதிரி புளி தயிர் எடுக்கணும் முதலாவது கட்டம். அதாவது உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட உடம்புக்கு மரக்கறி எவ்வளோக்கு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு இது ஆரோக்கியம் இருக்கலாம். இந்த தயிரெல்லாம் சாப்பிடும் இந்த டைம்ல எல்லாம். டைம்ல வந்து குழுகுலன்றிருக்கும் குளிரா. தூதுவளையில் அடுத்த வாழைக்காய் போட்டிருக்கு. அதில் கொஞ்சம் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். நீ சாப்பிடுவியாடா அப்படி? நல்லா இருக்குண்டா. சாப்பிட பாரு.
ஏன்னா அந்த புளிப்பு காட்டாதுடா கரையோட மிக்ஸ் ஆகி புளிப்பு காட்டாது. நல்லா இருக்கணுமா தயிர் நடுமாக்கள் நாங்கள் என்ன உண்டோம் நான் சொதியும் ஊற்றி சாப்பிட்றேன் அதுக்குள்ளே நல்லா இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த தயிர் நல்ல தயிர் ஆனால் தண்ணி ஊற்றுனா அது தெரியும். இது அப்படி இல்லை, இது நல்ல தயிர். ஓகே எல்லாம் நல்லா இருக்குண்ணே ரதியம்மா. அதோட தயிர் வச்சு சாப்பிட்றது வேறு என்ன லெவல் டேஸ்ட்டாக இருக்கு. இந்த அளவோட நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு கொள்ளப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு தரணும் மக்களே. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அவங்க காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். பாய்.